கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:6. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை கூறுவதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கு தன் பாடு விதிகளை தெளிவாக கூறுகிறார். தன் அசாதாரண ஆன்மீக அனுபவங்களை குறிப்பிடுவதை தவிர்க்க விரும்புகிறார். ஏனெனில் பிறர் அவனை அவ்வகையில் சிந்திக்க வேண்டாம் என்று எண்ணுகிறார். அவர் மாட்சிமையை காட்டுவதற்காக அல்லது மற்றவர்களை மயக்கும் வகையில் பேசுவது இல்லை. ஏனெனில் அவர்கள் தன்னை சந்திக்கிறார்களோ அல்லது தன்னிடம் கேட்கிறார்களோ, எதை அவர்கள் நம்மகிட்ட இருந்து பார்க்குறாங்க, எதை நம்மகிட்ட கேட்குறாங்களோ அதை மட்டும்தான். அதை தாண்டி அவர் மீது தவறான விரிவான கருத்துக்களை உருவாக்கக்கூடாது என்று அவர் உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய ஞானம் மற்றும் ஆன்மீக அனுபவங்களை பற்றி பேசும்போது தன்னை குறைவாக எண்ணிக்கொள்வது பவுலின் பணிவு மற்றும் உண்மைத்தன்மையை நமக்கு விளக்குகிறது. பவுல் தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை பற்றி பேசும்போது அவை உண்மையானவை, எனவே அதை பற்றி பெருமை பேசினால் கூட அது பொய் அல்ல என்று சொல்கிறார். ஆனால் அதே சமயம் அவர் பெருமை பேச விரும்பவில்லை. ஏனெனில் பிறர் அவரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் என்று பயப்படுகிறார். அவர் பெருமை பேசுவதை புத்தியீனத்தனம், அதாவது முட்டாள்தனம் என்று கருதுகிறார். ஏனெனில் அது வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும். பிறர் தன்னை மானசீகமாக உயர்வாக எண்ண வேண்டாம் என்று கருதுகிறார். அவர் ஒரு பொறுப்பான தலைவராக தன்னுடைய செயல்களாலும் வார்த்தைகளாலும் பிறர் தன்னை எப்படி காண வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக உள்ளார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் புரிந்து கொள்கின்ற விஷயங்கள் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். பவுலடிகளார் போல ஒவ்வொரு ஊழியக்காரனும் மிகுந்த பணிவுடனும் சொல்லிலும் செயலிலும் உண்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும், நம்மோடு தேவன் எவ்வளவு நெருக்கமான உறவிலும் நட்பிலும் இருந்தாலும் அதையே பெருமையாக பேசி மற்றவர்கள் நம்மை மிகவும் மேன்மையாக கருத வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதையே மேன்மையாக பேசிக்கொண்டும் இருக்கக்கூடாது என்பதையும் மிக தெளிவாக உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய ஊழியத்தை தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சில ஊழியக்காரர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களையே தேவனுக்கு மேலாக மகிமைப்படுத்தியும், நான் சொன்னால் தேவன் உடனடியாக கேட்பார் என்பது போல மக்களிடம் நயமாக பேசி ஜனங்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடம் இருந்து நாம் விலகி இருப்பதோடு நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்று பவுலின் சாட்சியை நமக்கு முன் வைக்கிறார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. இயேசு பூமியில் உலவின காலங்களில் அவர் செய்த பிரசங்கங்கள் ஏராளம். ஆனால் ஒன்றில் கூட அவர் தனது தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை, அதாவது பரலோக தரிசனங்களை மேற்கோள் காட்டி பிரசங்கித்ததாக சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் தனது 33.5 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் ஒரு முறை கூட தேவனையோ தூதர்களையோ தரிசித்தது இல்லையா என்ன? எத்தனையோ தடவை அவர் பிதாவோடு பேசியிருக்கிறார், தூதரோடையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஏன் அவர் தனது தரிசனங்களையும் தேவ தூதருடைய கதைகளையும் சொல்லி பிரசங்கிக்கவில்லை? யோசிச்சு பாருங்க. அப்படி அவர் செய்யணும்னா ஜனங்கள் அப்படி ஈர்த்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசினார். ஆவிக்குரிய அறியாமையும் குருட்டுத்தனமும் நிறைந்த உலகில்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தில் வாழ்வதாக காட்டிக்கொள்வது என்பது வெகு சீக்கிரம் பிரபலம் அடையவும் மற்றவர்களுக்கு தன்னை குறித்த பயத்தை உண்டாக்கவும் பயன்படும் ஒரு அபாயமான குறுக்கு வழியாகும். இயேசு இதை ஒருபோதும் செய்யவில்லை. எந்த பாவியும் தன்னிடத்தில் எளிதில் வந்து பழகக்கூடிய ஒரு தளத்திலேயே தன்னை எப்பொழுதும் நிறுத்தி இருந்தார். குருவே செய்யாத ஒன்றை அவரை பின்பற்றும் சீஷர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இன்று ஏன் செய்கிறார்கள்? இப்படி ஒரு கேள்வி நம்ம மனதில் வருது இல்லைங்களா? பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் வெகு அவசியம் என்ற சூழ்நிலையில்தான் தனது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை குறித்து வாயை திறந்தார்களே தவிர தங்களது பிரசங்கங்களில் எல்லாம் அவற்றை தம்பட்டம் அடித்து தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளவில்லை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுவதை கவனியுங்கள். வேதாகமத்தில் கர்த்தரை முகமுகமாக தரிசித்தவர்களது ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பார்ப்போமா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அப்படி பரிதவித்து சொன்னது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் என்று எசேக்கியேல் சொல்கிறார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சவுலாகிய பவுல் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். தேவனை முகமுகமாக தரிசிப்பது என்பது விளையாட்டு அல்ல. உண்மையிலேயே தேவனை தரிசித்தவர்கள் நடந்து கொண்ட விதங்களை பார்த்தீங்க இல்லையா? ஏசாயா அப்படியே பதறான். ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவனாச்சே, எனக்காண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரேன்னு. எசேக்கியேல், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மகிமையை நான் பார்த்தனேன்னு உடனே முகம் குப்புற விழுந்து தாழ வணங்குறான். பவுல் சவுலா இருந்த காலத்தில் நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாம்னு சொன்ன நிமிஷமே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்குறான். இதுதாங்க உண்மையாகவே தேவனை தரிசித்தவர்களுடைய ரியாக்ஷனாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே தேவனோடு ஆழ்ந்த உறவுள்ள சான்றோர் தங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை பொக்கிஷமாக
தங்கள் மனதுக்குள்ளேயே போற்றி பாதுகாப்பார்கள். எனவே கள்ள தீர்க்க தரிசிகளிடமும் கள்ள போதகர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். பவுல் பேதுரு போல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.